கால் சென்டர் நடத்தி குறைந்த வட்டிக்கு லோன் பெற்றுத் தருவதாக கூறி புதுச்சேரி தமிழகத்தில் பல இடம் 2,30,00,000 ரூபாய் மோசடி செய்த சென்னையை சேர்ந்த 2 பெண்களை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி திருக்குன்னூரை சேர்ந்தவர் சங்கர். இதுவரை 2 மாதத்திற்கு முன் மொபைல் போனில் தொடர்பு கொண்ட பெண் பிரபல வங்கிகளிலிருந்து பேசுவதாகவும் குறைந்த வட்டிகள் 50,000 முதல் 14 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுத் தருவதாக கூறினர். அதனை நம்பிய சங்கர் கடன் பெற ஆதார், பாஸ்புக் உள்ளிட்ட ஆவணங்களை அனுப்பி வைத்தார். பெண் தொடர்பு கொண்ட அந்த பெண் 10 லட்சம் ரூபாய் கடன் பெற தகுதி உள்ளதாகவும் செயலாக்க கட்டணம் ரூபாய் 71,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என கூறினர். அதனை சங்கர் பல தவணைகளில் செலுத்தியுள்ளார். அதன் பிறகு அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதுகுறித்து சங்கர் அளித்த புகாரின் பெயரில் புதுச்சேரி சைபர் கிரைம் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பெயரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் கிடைத்த தகவலின் பெயரில் சென்னை ரெட் ஹில்ஸ் மற்றும் புழல் பகுதியில் நியூ கோல்டன் என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் கால் சென்டர் நடத்தி குறைந்த வட்டிக்கு கடன் பெற்றுத் தருவதாக கூறி மோசடி செய்து வருவது தெரிய வந்தது. அதன் பெயரில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னைக்கு சென்றார். போலி கால் சென்டர் நடத்தி பலரிடம் மோசடி செய்த சென்னை வடகரை SS பாபா நகர் மகேஸ்வரன், மனைவி சசிகலா, பொன் செல்வி வயது 37, சென்னை புகழ் சக்திவேல் நகர் செல்வகுமார், மனைவி முனிராதா வயது 27 ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்த 42 சிம் கார்டுகள், 17 மொபைல் போன்கள், 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இவர்கள் கடந்த ஓராண்டாக போலி கால் சென்டர் மூலம் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பலரிடம் 2,30 லட்சம் ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்தது. இது தொடர்பாக புதுச்சேரியில் இதுவரை 50க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன. கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீசார் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் மோசடி பணத்தில் சொகுசு கார்கள் வாங்கியும் ஊழியர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் மற்றும் இன்சென்டிவ் வழங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இன்னும் 1 மாதத்தில் மேலும் 5,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் 3 மாதத்தில் 1000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதிதாக 10,000 பேருக்கு முதியோர் மற்றும் ஆதரவற்ற உதவித்தொகை வழங்கும் விழா தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி மைதானத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கி தொடங்கி வைத்தார். முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய தொகை திட்டம் வாயிலாக மாதம் தோறும் தற்போது 1,81,616 பயனாளிகள் பயன்பெற்று வரும் நிலைகள், புதிதாக பயன்பெறவுள்ள 10,000 பேருக்கு அக்டோபர் மாதம் முதல் உதவித்தொகை கிடைத்துவிடும். மேலும் விண்ணப்பித்து காத்திருக்கும் 5,000 பேருக்கு இன்னும் 1 மாதத்திற்குள்ளாக உதவித்தொகை வழங்கப்படும். இந்த அரசு பொறுப்பேற்று இதுவரை 36,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கியுள்ளது. ஆனால் கடந்த ஆட்சியில் 5 ஆண்டுகளில் 3,000 விண்ணப்பங்கள் வாங்கியதாக சொன்னார்கள். ஆனால் யாரும் கொடுக்கவில்லை. புதுச்சேரியில் முதியோருக்கு எப்போதும் பக்கபலகமாக இருக்கும் அரசு தான் நம்முடைய அரசு. உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் அரசு கவனம் செலுத்தி வருகின்றது. அரசு துறைகளில் காலி பணியிடங்களை அரசு நிரப்பி வருகின்றது. தகுதியின் அடிப்படையில் 4,500 அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. கூடுதலாக இன்னும் 3 மாதங்களில் 1000 பணியிடங்களுக்கு மேல் நிரப்பப்படும். இலவச அரிசி வராது என்றார்கள். அரிசி வழங்குவதற்கான டெண்டர் முடிந்துள்ளது. விரைவில் விடப்பட்ட 3 மாதங்களுக்குள் சேர்த்து அரிசி வழங்கப்பட உள்ளது. கோதுமை வழங்குவோம் என்று சொன்னோம். ஆனால் மத்திய அரசு இல்லை என்று கூறியுள்ளது. மீண்டும் கேட்டுள்ளோம். டெண்டர் விடப்படும் அரிசியுடன் கோதுமையும் சேர்த்து விரைவில் வழங்கப்படும். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அது நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் மத்திய அரசு வழங்கும் உதவித்தொகை மட்டும் வழங்கப்படுவதாகவும் நான் கேள்வியுற்றேன். மாநில அரசு சட்டப்பேரவையில் செய்து கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் வழங்கி வந்த மாநில திட்டங்களை நிறுத்தக்கூடாது என்பது எனது எண்ணம். எனவே மாநில அரசின் எந்த திட்டமாக இருந்தாலும் அதனையும் செயல்படுத்துவதில் இந்த அரசு கவனம் செலுத்தும். சொன்னதையும் சொல்லாததையும் செய்யும் அரசுதான் இந்த அரசு. தேர்தல் வரும் நிலையில் எல்லாவற்றையும் குறை கூறுவார்கள். இன்னும் ஓரிரு மாதத்தில் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் இந்த அரசு செய்து முடிக்கும்.
1,00,000 மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு பெண்கள் உரிமை தொகை மற்றும் ஏற்கனவே ரூபாய் 1000 வாங்குவோருக்கு கூடுதலாக உயர்த்தப்பட்ட 2,500 உதவித்தொகையும் வரும் நவம்பர் மாதம் முதல் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பேசினார். ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றம் அதன் பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, அந்த சமுதாய முதியவர்களை, சமுதாயத்தால் கைவிடப்பட்டவர்களை பாதுகாக்க முன்னேற்ற எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்துதான் இருக்கிறதா. அவர்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அதுதான் உண்மையான வளர்ச்சி. முதியவர்களை காப்பது, அன்பு செலுத்துவது, கணவரால் கைவிடப்பட்டோர் திருநங்கைகளை ஆதரிப்பதும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுத்துவதும் நம்முடைய கடமை மட்டுமல்ல, அது சமுதாய பொறுப்பு உணர்வு என தெரிவித்தார். எனது தாய்க்கு 92 வயதாகிறது. சங்கடங்கள் ஏதும் வருந்த போது தாயுடன் சென்று பேசுவேன். 1/2 மணி நேரம் பேசினால் நிம்மதி கிடைத்துவிடும். இது எனது சொந்த அனுபவம். அதனால் தான் புதுச்சேரி அரசு முதியோர் மற்றும் இதர பென்ஷன் திட்டங்களுக்கு முன்னுரிமை தந்திருக்கிறது. இப்போது கூட உதவித்தொகை பெறுவோர் ஜூன் 2021 இதுவரை சுமார் 37,000 பேர் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு மற்றும் சுமார் 10,000 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் சுமார் 2,00,000 பேருக்கு இந்த உதவித்தொகை தரப்படுகிறது. அதற்காக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 45.42 கோடி அரசு செலவு செய்கிறது. சமீபத்தில் என்னிடம் ஒரு கோரிக்கை வந்தது. முதியோர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், வயதான பெண்கள் பென்ஷன் வாங்க லைஃப் சான்றிதழ் தர வேண்டும். அதற்காக முதியவர்கள், முடியாதவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்றும் உடனடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு அவர்களை சிரமப்படுத்த வேண்டாம், அதற்கு மாற்று ஏற்பாடு இருந்தால் செய்யுங்கள் என்று. ஏனென்றால் அவர்களுக்கு உதவித்தொகை பெறுவதில் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. இப்போது அவர்களுடைய சிரமத்தை குறைக்க வீடு வீடாக சென்று உங்களுக்கு பணம் வந்திருக்கிறதா என்பதை ஊழியர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். நேபாளம் உள்ளிட்ட வெளி மாநிலத்தை சேர்ந்த பலர் ஓய்வூதியம் பெறுகிறார்கள். அது போன்றவர்களை குறைந்தால் இங்கு காத்திருக்கும் 5,000 பேருக்கு பென்ஷன் கொடுக்கலாம். முதியோர்கள் வயதோகிய காலத்தில் சில சவால்களை, சிரமங்களை சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு பிரதமர் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். அது முதியோரின் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது என பேசினார். சட்டசபை தலைவர் யார் அழைத்தாலும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கலாம் என சட்டத்தில் தெளிவாக உள்ளது. பங்கேற்க கூடாது என்று மரபு இருந்தால் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காட்டட்டும் என் மீதான குற்றச்சாட்டை அவர் நிரூபித்தால் பதவி விலக தயார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுவை சட்டசபையில் சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, புதுச்சேரியில் தொழில்கள் தொடங்க கால வரம்புகள், தடையில்லா சான்றிதழ் அரசு துறைகள் வழங்காவிட்டால் அபராதம் விதிக்கும் சட்டம் உடனடியாக அமலுக்கு வருகிறது. கவர்னரிடமோ முதலமைச்சரிடமோ அமைச்சர்களிடமோ கோப்புகள் தேங்கவில்லை. கவர்னர் உடனடியாக ஒப்புதல் தருகிறார். அதிகாரிகள் மத்தியில் தான் கோப்புகள் பல மாதங்கள் தேங்குவதால் தலைமை செயலாளர்கள் தான் இந்த சட்டத்தை அமைச்சரவையில் ஒப்புதல் வாங்க கோரியதை தொடர்ந்து தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது மத்திய அரசின் சட்டம் தான். மாநில அந்தஸ்து விவகாரம் சட்டசபையில் மக்கள் பிரச்சனைகளுக்கு பேச வாய்ப்பு தருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்தேன். முதலமைச்சரும் தயாராக இருந்தார். ஆனால் அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் வெளியேற்றினோம். மக்களுக்கு தேவையானதை இந்த அரசு செய்யும். மாநில அந்தஸ்து விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி விரைவில் டெல்லி செல்ல இருக்கிறார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து செல்வோம். சட்டசபை தலைவர் யார் அழைத்தாலும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கலாம் என சட்டத்தில் தெளிவாக உள்ளதா. கூட்டத்தில் சபாநாயகர் பங்கேற்க கூடாது என்ற மரபு இருந்தால் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காட்டட்டும். என் மீதான குற்றச்சாட்டை அவர் நிரூபித்தால் பதவி விலக தயார் என அவர் கூறினார். ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்று ஆசை வார்த்தை கூறி ஆன்லைனில் 62 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கொல்கத்தாவை சேர்ந்த வயதாகும் ஆயுர்வேத மருத்துவர் கைது செய்யப்பட்டார். காரைக்காலை சேர்ந்த ஒருவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்றார். அதனை நம்பி அந்த நபர் 61.95 லட்சம் ரூபாய் முதலீடு செய்த நிலையில் ஏமாற்றப்பட்டார். இதுகுறித்து புகாரின் பெயர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் மோசடி பணத்தில் 21 லட்சம் ரூபாய் மேற்கு வங்கம் பரத்பூர் முரஷிதாபாத் பகுதியை சேர்ந்த ஸ்வபால் குமார் கோஷ் மகன் சந்த் கோஷ் 24 வயதாகும் என்பவரது வங்கிக் கணக்கில் சென்றது தெரிய வந்தது. அதன் பெயர்கள் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் மேற்கு வங்காளம் சென்று விசாரித்தனர். அதில் சந்தோஷின் தந்தையான ஆயுர்வேத மருத்துவர் சுவன் பான்குமார்
கோஷ் வயது 50 என்பவர் இந்த மோசடியில் தொடர்பில் இருப்பது தெரிய வந்தது. அதன் பெயர்கள் சுவான்குமார் கோஷை கைது செய்த போலீசார் அவரிடம் நேற்று முன்தினம் புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் 2.5 கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம் நடந்துள்ளது. வங்கிக் கணக்கின் உரிமையாளர் சந்தோஷ் மற்றும் மோசடியில் தொடர்பில் உள்ளவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தொடர்ந்து 14வது சட்டசபை நடத்தியிருக்க வேண்டும், இல்லை என்றால் சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு மாநில அந்தஸ்து வலியுறுத்தி தேர்தலை புறக்கணித்த உரிமையை பெற வேண்டும் என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து சட்டசபையில் அமளியில் ஈடுபட்ட சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவும் புதுச்சேரி சட்டசபையிலிருந்து சபை காவலர்களால் வெளியேற்றப்பட்டார். முன்னதாக முதல்வர் ரங்கசாமியிடம் அவர் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது: ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படும் பொழுது அதில் உள்ள நிறை குறைகளை விவாதிக்க உறுப்பினர்களுக்கு வாய்ப்பளிக்குமா என்று தெரியப்படுத்த வேண்டும். இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் வருகிறது. அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து முனைப்புடன் செயலாற்ற வழிவகை செய்ய உறுப்பினர்கள் விவாதம் நடத்த வாய்ப்பளிக்க வேண்டும். அதேபோல குடிநீர், குப்பை, ரேஷன் அரிசி, மாநில அந்தஸ்து உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்க வேண்டும். குறைந்தபட்சம் 10 நாட்களாவது தொடர்ந்து சட்டசபை நடத்தி மக்களின் அடிப்படை தேவை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு மாநில அந்தஸ்து வலியுறுத்தி தேர்தலை புறக்கணித்து உரிமையை பெற வேண்டும். அதுவரை குடியரசுத் தலைவரின் கீழ் ஆளுநர் ஆட்சியை அமல்படுத்தி ஒற்றை மைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அவர் தெரிவித்தார். வாக்குத்துருட்டை தடுத்து ஜனநாயகத்திற்கு காக்கும் முயற்சியாக புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் வாக்குத்துருட்டு கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டது. புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் உருளையன்பேட்டை தொகுதியில் வாக்குத்துருட்டு கையெழுத்து இயக்கத்தை துவங்கியது. இந்த இயக்கத்தின் நோக்கம் வாக்குத்துருட்டை தடுத்து ஜனநாயக மதிப்புகளை பாதுகாக்கும். காங்கிரஸ் துணைத் தலைவர் மற்றும் முன்னாள் அரசு கொறடா RKR ஆனந்தராமன் தலைமையில் வகித்தார். இந்நிகழ்ச்சியில் வைத்திலிங்கம் MP, புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், மாஹி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், பரம்பத் முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், துணைத் தலைவர் PK தேவதாஸ், உருளையன்பேட்டை தலைவர் ஆறுமுகம், திருமுருகன், அப்துல் ரஹ்மான், கருணாநிதி, BCC பொதுச் செயலாளர் இளையராஜா, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு, NSUI தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன், மக்கினா காங்கிரஸ் தலைவி ரமாத் நிஷா, செயற்குழு உறுப்பினர் பாபுபால், முன்னாள் செயற்குழு தலைவர் PYC வேல்முருகன், யூத் காங்கிரஸ் ராஜேஷ் மற்றும் மூத்த தலைவர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி பணியாளர்கள் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இந்த தேர்தல் முறைகேடுகளை தடுக்கவும், சுதந்திரமாக மற்றும் நியாயமான தேர்தல்களை நிலைநிறுத்தவும் காங்கிரஸ் கட்சி கொண்டுள்ள ஒருமித்த நிலைப்பாட்டை வலியுறுத்தியது. மதகுடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் மாணவர்களுக்கு 1ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. புதுவை மதகுட்டி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 26வது தொடக்க விழா 1ஆம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கு நடைபெற்றது. இவ்விழாவில் DCS நிறுவனத்தின் சைபர் பாதுகாப்பு துறையின் விநியோக தலைவர் நடராஜன் சுவாமிநாதன் சிறப்பு விருந்தினராகவும் மற்றும் DCS நிறுவனத்தின் அகடாமிக் அலையன்ஸ் குழுமத்தின் மனிதவள மண்டல தலைவர் ரவிக்குமார் மூர்த்தி தலைமை விருந்தினராகவும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை வகித்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதன் மற்றும் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் நிலாபுரி தக்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரை ஆற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் மலக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி தமது வரவேற்புரையால் கல்லூரியில் உள்ள அனைத்து பாடப்பிரிவுகள், உலகத்தர கட்டமைப்புடன் கூடிய ஆய்வக வசதிகள், சர்வதேச சான்றிதழ் படிப்புகள், வேலைவாய்ப்புகள் மற்றும் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் எடுத்துரைத்தார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரை தொடர்ந்து தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தகம் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தமது உரையில் இக்கல்லூரியை தேர்வு செய்தமைக்க மாணவர்களும் பெற்றோர்களும் கல்லூரிக்கு தரும் ஒத்துழைப்புக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்.
மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட 4 வருட கல்வி திட்டத்தினை தவறாமல் கடைபிடித்து மிக உயர்ந்த சம்பளத்தில் வேலை வாய்ப்பினை பெற வேண்டும். அதே வேளையில் அவர்கள் செயல் திட்டம் அல்லது செயலியை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெற்றோர்கள் உடல் நலத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மேலும் மாணவர்கள் மற்ற கல்லூரிகளில் நடக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கீசவன் தமது உரையால் இப்போது பொறியியல் துறை எல்லோருடைய வாழ்விலும் இணைந்துள்ளது. மாணவர்கள் விடாமுயற்சியுடன் கடினமாக உழைத்தால் உயர்ந்த இடத்துக்கு செல்ல முடியும் என்று கூறினார். சிறப்பு விருந்தினர் நடராஜன் சுவாமிநாதன் தமது சிறப்புரையில் மாணவர்கள் முதல் ஆண்டிலிருந்தே சுய முயற்சியுடன் கல்வி கற்பதில் மேம்பட வேண்டும். நூலக அறிவு மற்றும் தற்காலிக தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் மத்திய அரசின் இந்திய ஆட்சி பணி தேர்வான IAS, IES போன்ற தேர்வுகளுக்கு மாணவர்கள் தயாராக வேண்டும் என்று அறிவுரை கூறினார். இந்நிகழ்ச்சியில் அகாடமிக் டீன்கள் முனைவர் அன்புமலர் மற்றும் முனைவர் அறிவழகர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன் மற்றும் அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், 1700 முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் 3400 பெற்றோர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் நன்றி உரை வழங்கினார். ஆரோவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோயிலின் நவராத்திரி திருவிழா வருகின்ற 22ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை விஜயதசமி வரை வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. ஆரோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோயிலின் ஆலய நிர்வாகி டாக்டர் சுஜாதா மோகனசுந்தரம் என்ற செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையால், ஆரோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோயிலின் நவராத்திரி திருவிழா வருகின்ற 22/9/2025 முதல் 2/10/2025 விஜயதசமி வரை வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. நவராத்திரி முன்னிட்டு தினமும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரை அம்மனுக்கு ஸ்ரீ மகா நவகன பூஜை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தினமும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். மேலும் விழாவினை சிறப்பிக்க புதுவை முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்களும் மற்றும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். மேலும் வெளியூர் நாட்டிய சாஸ்திராலயா நடன பள்ளியில் இருந்த மாணவ மாணவிகளை நாட்டியம், வாய்ப்பாடு மற்றும் இசைக்கருவிகள் உள்ளிட்ட 10 நாட்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. எனவே அனைவரும் வந்து பூஜையில் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்குமாறு விழா குழுவினர் சார்பாக கேட்டுக் கொள்வதாக கூறினர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதியால் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதலமைச்சரின் செல்லும் மகள் திட்டமாக பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 50 வைப்பு நிதி வங்கியில் செலுத்தும் திட்டத்தின் கீழ் 75 பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 50,000 வீதம், மொத்தம் 37,50,000 ரூபாய், 2 பெண் குழந்தைகள் மட்டும் உள்ளவர்களுக்கு ஒரு குழந்தைக்கு ரூபாய் 30,000 வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 8 நபர்களுக்கு ரூபாய் 4,80,000 ரூபாய் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் தொடர் நோய் சிகிச்சை திட்டத்தின் கீழ் 3 நபர்களுக்கு ரூபாய் 18,000 வீதம், 54,000 என ரூபாய் 42.84 லட்சத்திற்கான நலத்திட்ட உதவிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணை இயக்குநர் ஜெயபிரியா, நல அதிகாரி நாகராஜ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், மாவட்ட தலைவர் சுகுமார் கிருஷ்ணமூர்த்தி, தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், பொதுக்குழு உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி, சக்திபாலன், சக்திவேல், ராஜா, மாவட்ட துணைத் தலைவர் மணி, டாக்டர் ராஜ்குமார், சகாயராஜ், சரவணன், பச்சையப்பன், வீரபாலன், ஆண்டியர் பாளையம், சிவா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள மதுபான கடைகளின் நேரத்தை குறைக்க வேண்டும், விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மது கடைகளை மூட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாமகவினர் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதாக பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உள்ள மதுபான கடைகளின் நேரத்தை குறைக்க வேண்டும், புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மது கடைகளில் மூட வேண்டும், புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது, புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களை மூட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள கலால்துறை அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் திடீரென கலால்துறை அலுவலகம் சென்று முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
தொடர்ந்து காவல்துறையினர் கலால் துறை அலுவலக வாயில் கதவுகளை மூடி பாமகவினரை வெளியேற்றினர். தொடர்ந்து கலால் துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய பாமகவினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரி மக்கள் நன்கு புரிந்து சரியான முடிவை எடுத்தால்தான் ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க முடியும். சட்டமன்ற கூட்டத்தொடர் நீட்டிக்க கூறிய உறுப்பினர்களை காவலர்கள் மூலம் வெளியில் அனுப்பித்த புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் புதுச்சேரி சட்டமன்ற நேற்று கூடி 42 நிமிடங்களில் முடிவடைந்துள்ளது என்பது ஏற்கத்தக்கதல்ல. அதனை எடுத்துக்காட்டி சட்டமன்ற கூட்டத்தொடரை நீட்டிக்க வேண்டும் என்று கூறிய சட்டமன்ற உறுப்பினர்களின் வாதத்தை கேட்காமலேயே அவர்களை காவலர்கள் மூலம் வெளியில் அனுப்பியதை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. ரங்கசாமி அரசு ஜனநாயக உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் சட்டமன்றத்தின் மாண்பினை குறைத்துள்ளது வருத்தத்தை அளிக்கிறது என்றும், குடிமக்களுக்கு அளிக்க வேண்டிய தரமான குடிநீரை கூட வழங்காத அரசின் நிலையை கேட்பதற்கு கூட எதிர்க்கட்சிகளுக்கு அரசு வாய்ப்பளிக்கவில்லை. குடிமக்களின் அடிப்படை உரிமையை மீறி உள்ள இந்த அரசு அதற்கான பதிலை அளிக்க சட்டமன்றத்தை பயன்படுத்த வேண்டுமா? பல மாதங்களுக்கு பிறகு கூடும் சட்டமன்றத்தை குறைந்தபட்சம் 3 நாட்களுக்காவது நடத்தி இருக்கலாம், அல்லது ஒரு நாள் முழுவதுமாக நடத்தி இருக்கலாம். 5 முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதனை விவாதமே இல்லாமல், அதிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லாமல் எப்படி நிறைவேற்ற முடியும்? இவ்வளவு அவசர கோலத்தில் நிறைவேற்றுவதற்கு பதிலாக அரசாணையின் மூலமாக நிறைவேற்றியிருக்கலாம். விவாதம் நடத்தி எதிர்க்கட்சிகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல ரங்கசாமி பயப்படுகிறாரா? 5 மசோதாக்களும் மிக முக்கியமானவை. அவற்றை நிறைவேற்றியதற்காக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் அரசை பாராட்டுகிறது. ஆனால் அவற்றில் உள்ள குறைபாடுகளை பேசி நிறைவேற்றாதது மசோதாக்களின் உபயோகத்தையே குறைந்துவிட்டது. முனிசிபல் மற்றும் பஞ்சாயத்து மசோதாக்களை கொண்டு வரும் அரசால் 14 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை பற்றி கவலை இல்லை. மாநில அந்தஸ்து சம்பந்தமாக பேசுவதற்கு சட்டமன்றம் கூடப்படுகிறது என்று சொல்லிவிட்டு மாநிலம் வளர்ச்சி பெறும், நிர்வாகம் சீரடையும் என்று குமுறிய முதலமைச்சர் இந்த சட்டமன்றத்தில் அதை பற்றி எதையும் பேசாததோடு மாநில அந்தஸ்து பற்றிய தீர்மானத்தையும் நிறைவேற்றவில்லை. இதுதான் அரசியல் போலித்தனம். மாநில அந்தஸ்தை கேட்டு பெறும் முதல்வர் விரைவில் டெல்லி செல்லக்கூடும் என்று முதல்வர் கூறாமல் சபாநாயகர் கூறுகிறார். சபாநாயகர் என்ன புதுச்சேரியின் சூப்பர் முதல்வரா, அல்லது அவரை முதல்வராக செயல்பட முதல்வர் அவருக்கு அங்கீகாரம் அளித்துள்ளாரா? முதல்வருக்கு மாநில அந்தஸ்து, மாநில வளர்ச்சி, ஏற்றத்தாழ்வுகள், சமூக நீதி போன்ற எந்த நல்ல கொள்கையிலும் நாட்டம் இல்லை. இலவசம் கொடுத்து மக்களை மயக்கி வாக்குகளை பெற்று மீண்டும் முதல்வராக வேண்டும் என்பதுதான் அவரது உண்மையான நோக்கம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மூடப்பட்ட புதுவை கூட்டுறவு நூற்பாலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கண்டன பேரணி நடத்தி உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருப்புவனையில் இயங்கி வந்த புதுவை கூட்டுறவு நாற்பாலை ஸ்பின்கோ மூலப்பொருள் பஞ்சவரத்தை காரணமாக காட்டி கடந்த 8/6/2022 முதல் ஒரு வாரம் விடுமுறை அறிவித்த நிர்வாகம் மீண்டும் ஆலையை திறக்காமல் தொடர்ந்து பஞ்சாலையை மூடியது. பஞ்சாலை மூடி சுமார் 3 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் இதில் பணிபுரிந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலையிழந்தனர். மேலும் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற 190க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இதுவரை நிலுவைத் தொகையும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் பஞ்சாலையை மீண்டும் திறக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் என்று கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் மீண்டும் புதுவை கூட்டுறவு நற்பாலையை திறக்க வேண்டும் என வலியுறுத்தி பேரணியாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கோரிக்கைகளை அடங்கிய பாதகைகளை கையில் பிடித்துக் கொண்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக உள்ளாட்சித்துறை அலுவலகம் நோக்கி சென்றனர். அப்போது அவர்களை சட்டப்பேரவை அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுக்கவே தொழிலாளர்கள் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள், 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி ஹாஸ்டல் சார்பில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கென்னடி நகரில் அமைந்துள்ள லயன்ஸ் கிளப் அலுவலகத்தில் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹாஸ்டல் சார்பாக ஆசிரியர் தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
விழாவிற்கு முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் செல்வகாந்தி சிவகுமார், சுபாஷ் சந்திரபோஸ், ராஜலட்சுமி, விஜயலட்சுமி சிவகுமார் ஆகியோர் தலைமை தாங்கினர். தொடர்ந்து லைன்ஸ் வைத்தியநாதன் ஆசிரியர்களை வரவேற்று சிறப்புரை ஆற்றினார். மேலும் லைன்ஸ் கலையமூர்த்தி, சுந்தரவடிவேல், ஜெயஸ்ரீ முருகேசன், லாரன்ஸ், லூதராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். சங்க தலைவர் விஜய் ஆனந்த் ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து அனைவரையும் கௌரவப்படுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் செயலாளர்கள் கணேசன், தனிகாச்சலம் உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டனர். முடிவில் பொருளாளர் ஞான இருதயராஜ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் உலக இணையதள தொழில்நுட்ப பயிற்சி மையம் ஐடியா லேப் திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் உலக இணையதள தொழில்நுட்ப பயிற்சி மையம் ஐடியா லேப் திறப்பு விழா சாய் அரங்கில் நடைபெற்றது. தொழில் முனைவோர்களுக்கான ஸ்டார்ட் அப் உருவாக்க தொழில்நுட்ப லேப் துவங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், ராமச்சந்திரன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குநர் ராவ் கிருஷ்ணா தலைமை தாங்கி வரவேற்று பேசினார். கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்குநர் மௌஷி ராஜீவ் கிருஷ்ணா, முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியில் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயர், துணைத் தலைவர் டாக்டர் ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டு 1.10 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப நுண்ணறிவு திறன் வளர்வு மையத்தையும் கல்லூரியின் ஸ்டார்ட் அப் மற்றும் குளோபல் லேர்னிங் சென்டர் பயன்பாடுகளை குறித்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை ஆசியா டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் மனிதவள அதிகாரி பரதன் பிரபுலாதன் கலந்து கொண்டு ஸ்டார்ட் அப் மற்றும் தொழில்நுட்ப நுண்ணறிவு பயிற்சி மையத்தை துவக்கி வைத்து பேசினார். அவர் பேசும் பொழுது உலக அளவில் AI தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து வருகின்றது. அதற்கு முன்னோடியாக விளங்குவது ஸ்டார்ட் அப் என்ற புதிய ஐடியாவை உருவாக்க காரணமாக உள்ள தொழில்நுட்பங்களை நாம் உருவாக்கி புதிய தொழில்களை தொடங்க முன்வர வேண்டும். மேலும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கும் இந்த கல்லூரியில் துவக்கப்பட்டுள்ள மெக்கானிக்கல் லேப், எலக்ட்ரானிக் லேப், ஸ்டார்ட் அப் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர் லேப், ஐடியா லேப் ஆகியவை அதிக பொருள் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள மாணவர்களை சார்ந்தவர்களும் தொழில் முனைவராக மாற புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்க, தெரிந்து கொள்ள, உருவாக்க இந்த சிறப்பு வாய்ப்பு மையங்கள் உங்களுக்கு வழிகாட்டும் என்று அவர் பேசினார். இந்த கல்லூரி வளாகத்தில் துவங்கப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்ப இணையதள பயன்பாடுகளை புதுச்சேரி, தமிழகம் மற்றும் இந்திய அளவில் மாணவர்கள் இக்கல்லூரியில் சேர்ந்த சிறந்த பொறியியல் கல்விக்கான வழிகாட்டல்களை பெறுவதற்கு மிக சிறந்த புதிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பொறியியல் கல்லூரியின் பல்வேறு துறைகளை சேர்ந்த தலைமை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், கல்வி குழுமத்தை சேர்ந்த முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பேராசிரியர்கள், நிர்வாக அதிகாரிகள், மாணவர்கள், பெற்றோர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள் என பல கலந்து கொண்டனர். இருபாறு தூய்மை திருவிழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் இருவார தூய்மை திருவிழா செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை கடைபிடிக்கிறது. இதன் மூலம் சுத்தமான குடிநீர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தூய்மை பணி தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து தவளக்குப்பம் பகுதியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமைகள் நேஷனல் பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி தவளக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் நாகராஜன், இளைநிலை பொறியாளர் சரஸ்வதி ஆகியோர் முன்னிலையால் நடைபெற்ற இப்பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் HER ஸ்கொயர் நிறுவன துப்புரவு ஊழியர்களும் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் மணவெளி தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வருவாய் ஆய்வாளர்கள் பாலமுருகன், இளைநிலை எழுத்தர் செழியன் ஆகியோர் செய்திருந்தனர். நெல்லித்தோப்பு நகர மாவட்டம் சார்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி நகர மாவட்டம் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் பங்கேற்று சிறப்பித்தார். இதற்கான ஏற்பாடுகளை கிளை தலைவர் கண்ணதாசன், பாஜக பிரமுகர், மேலும் நகர மாவட்ட துணைத் தலைவர் மாதவி,
விமலா நகர மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி, நகர மாவட்ட துணை செயலாளர் சண்முகம், தொகுதி பொதுச் செயலாளர் ரமேஷ், விஸ்வா, இந்து பிரசாத், கோவிந்த், கிளை தலைவர் கண்ணதாசன், கிளை தலைவி சுதாகர் மற்றும் பாஜக பிரமுகர்கள், தொகுதி நிர்வாகிகள் உடனிருந்தனர். விழுப்புரம் தொகுதியை சேர்ந்த தொடர் நோய் பயனாளிகளுக்கு உதவித்தொகையை பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் விழுப்புரம் தொகுதியை சேர்ந்த தொடர் நோய் பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறும் ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், வட்டக காங்கிரஸ் தலைவர் லட்சுமணன், திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, காங்கிரஸ் முன்னாள் மகளிர் அணி தலைவி பஞ்சகாந்தி, திமுக கிளை செயலாளர்கள் இருதயராஜ், செல்வம், ராகேஷ் உட்பட பலர் பங்கேற்றனர். உழவர்கரை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதி முருகா தியேட்டர் அருகில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதி முருகா தியேட்டர் அருகில் மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது. விழாவில் மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர் ஆனந்தன் ஆகியோர் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணைத் தலைவர் அமாவாசை மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் முருகன், லதா ஆகியோர் கலந்து கொண்டு 500 பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட துணைத் தலைவர் ஆரம்ஹான், மாவட்ட செயலாளர்கள் கணபதி, சத்தியமூர்த்தி, செந்தில்குமார், தேவி பிரியா, விஜயா, தொகுதி தலைவர் அசோக்குமார் மற்றும் உழவர்கரை தொகுதி தலைவர் கோவிந்தராஜ் மற்றும் மாவட்ட விவசாய அணி தலைவர் ரவி, மாவட்ட ஓபிசி அணி தலைவர் வரதராசு, செயலாளர் முருகன், மாவட்ட மகளிர் அணி தலைவி வனிதா சேது, மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர்கள் ராஜலட்சுமி, வெனிலா, முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜெயபாரத், செயற்குழு உறுப்பினர் வீரப்பன், ஆறுமுகம் உட்பட மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் பிரதமர் மோடியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பிரதமர் மோடி பிறந்த நாளையொட்டி உருளையன்பேட்டை தென்னஞ்சாலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை நடந்தது. மோடி மக்கள் சேவை மைய சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடந்தது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்ட நிகழ்ச்சிகள் தொகுதி பொதுச் செயலாளர் ராபர்ட் கிளைவ் ஏற்பாட்டிலும் தொகுதி தலைவர் சக்திவேல் தலைமையிலும் மற்றும் தொகுதி பாஜக பிரமுகர்கள் சாம்ராஜ் பிரபு, ஜெயபிரகாஷ், நாராயணசன், சாய் சுதாகர், தொகுதி பொறுப்பாளர் மூர்த்தி, பிரபுதாஸ், மகளிர் அணி நிர்வாகி கீதா, பிரியங்கா, கார்த்திக், அப்பு என்ற மார்டின், சார்லஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.